Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ், மேற்கு ராஜவீதி, காஞ்சிபுரம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் ராமர் கோயில் இன்று திறக்கப்பட்டது. அந்த விழா ரொம்ப கோலாகலமாக இருந்தது. பிரதமரும் அதை குறித்து உரையாற்றிருக்கிறாரு. நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. பல நூற்றாண்டு கால கனவு இன்று நிறைவேறியிருக்கு. இது ரொம்ப தாமதம் தான், ராமர் நம்மளை மன்னிக்கணும், அவர் மன்னிப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த அயோத்தி ராமர் கோயிலில் அந்த குழந்தை ராமர் சிரிப்பதற்கு பின்னால பல வழிகள் இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு. பிரதமரே கூட அதை தியாகங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா குண்டுவெடிப்பு சம்பவங்கள், ரயில் எரிப்பு, அந்த கரசேவை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள்லாம் வரலாற்று பதிவுகளா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ராமர் கோவில் என்று நாம் சொன்னாலும் நாம் மத நம்பிக்கையின் அடிப்படையில் ராமருக்கான ஆலயம் இப்படி பார்க்கிறோம். ஆனால் வரலாற்று குறிப்புகள் இப்படியான வேறொரு பார்வை இதுல இருக்கு. ஐன் அக்பரிங்கிற ஒரு பயண குறிப்பு தான் அயோத்தியை பற்றி கூறுகிற ஒரு பழமையான பயண குறிப்பு. கிட்டத்தட்ட 16வது நூற்றாண்டு. அபுல் ஃபதல் அவர் தான் ஒரு இஸ்லாமிய ஆவண பதிவாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, அயோத்தி இந்தியாவின் புனித நகரங்கள்ல ஒன்று, ராமச்சந்திரரின் வசிப்பிடம், இங்கு விவசாயம் செழித்திருக்கிறது, அரிசி விளைச்சல் அதிகம், பூக்களும் பழங்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்த பகுதி. இதுதான் அவர் குறிப்பிடுற முதல் விஷயம். அதுதான் அயோத்தியை பற்றிய குறிப்பு. நான் அயோத்திக்கு போகும்போது ராம்காட்னு தான் சொன்னாங்க, அதாவது ராமர் கோட்டை, இப்படிதான் அதுக்கு பேர் இருந்தது. அதுக்கு பிறகு வில்லியம் ஃபின்ச் அவர் 1808 1811 வரைக்கும் பல ஆவணங்களை உருவாக்கி இருந்தார். அவர் ராமரின் கோவில்னு குறிப்பிடல, ராம்காட் இதே தான், ராமர் வாழ்ந்த ராமரின் கோட்டை அல்லது ராமச்சந்திரரின் கோட்டை. அதாவது ராமர் என்கிற ஒரு மனிதர் இந்த கோட்டையில் வாழ்ந்திருக்கிறார். பிற்காலத்தில் மக்களில் ஒரு சாரார் அவரை புனிதராக வணங்க தொடங்கினார்கள். இதுதான் அவரோட இது. பிராக்டிக்கலா நீங்க அயோத்தி போனீங்கன்னா, சரையூர் ரிவர் அயோத்தியை சுத்தி ஓடுது. அங்க பல இடங்கள்ல ராமருக்கு கோவில் இருக்குங்க. நீங்க யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் ராமர் இங்கதான் பிறந்தாருமாங்க. உங்க கோயில் எங்க அமைஞ்சிருக்கோ அந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார், இப்படித்தான் அங்க இருக்கிற நம்பிக்கை. சரையூர்ல இருக்கிற சாதுக்கள் அவங்க அயோத்திக்குள்ள போய் ராமரை வணங்குறதே கிடையாது. நான் போகும்போதே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க என்ன தமிழ்நாட்டில இருந்து ராமரை இங்க வணங்க வேண்டாம், சரையூவை கும்பிடுங்க, சரையூ தான் வேத காலத்து நதி, சரையூ ராமர் அயோத்தியை ஆண்ட பல மன்னர்கள்லாம் குளித்தது இங்கதான், நாங்க சரையூ தான் வணங்குறோம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பல நம்பிக்கைகள். இதுல ராம ஜென்ம பூமிங்கிற அந்த முதல், நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட வலிகள் வேதனைகள் நிறைந்த அந்த அத்தியாயத்தோட முதல் இது எங்க தொடங்குச்சுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இன்றைய முதல்வர் யோகி அவர்களின் பாட்டனார் திக்விஜய்நாத், அவரோட போராட்டத்தில் தான் தொடங்குது. அவர் மகாத்மா காந்தி சுடப்பட்டு இறப்பதற்கு முன்பு பல கூட்டங்கள்ல காந்தி ஒளிஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும், காந்தியை சுட்டு கொள்ள வேண்டும்லாம் பேசியிருக்காரு. கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட பிறகு இவரையும் அந்த கொலை குற்றத்துல ஒரு குற்றவாளியா சேர்த்துதான் வழக்கு நடந்துச்சு. அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்களின் பாட்டனார், கோரக்பூர் மடத்தோட தலைவர்களில் ஒருவர். யோகி ஆதித்யநாத் அவர்களும் கோரக்பூர் மடத்தோட மடாதிபதிகளில் ஒருவர். நான் குறிப்பிடுகிற திக்விஜய்நாத் அது பிறகு 67 எம்பியாவும் இருந்தார். இவர் தான் இந்த ராமர் பிறந்த இடத்துல கோவில், அயோத்தியில் ராமருக்கு கோவில்ங்கிற முழக்கத்தை பெரிதளவுக்கு அரசியல் முழக்கமாக எடுத்து கொண்டு போனவர் இவர் தான். அதுக்கு முன்னாடி டிஸ்பியூட் இருந்தது. 1800களில் 2 தரப்புக்கு இடையில டிஸ்பியூட் இருந்தது. அதாவது அப்போ மசூதி வழிபாடு தலமாக இருந்தது. இவர்கள் இந்துக்களும் அங்க வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க. ஒரே நேரத்துல ஒரு இடத்துல இந்துக்களும் ஒரு இடத்துல இஸ்லாமியர்களுமாக வழிபாடு நடத்தி கொண்டிருந்தது. அதாவது 1948க்கு முன்னாடி வரைக்கும். 1948ல என்னாச்சுன்னா, ஒரு சாது, அவர் வைஷ்ணவ சாது, தீவிர வைஷ்ணவர், பீகாரை சேர்ந்தவர். அவர் பேரை சுத்தமாக இரிட்டேட் பண்ணிட்டாங்க, அபிராமதாஸ்.
அவர் வந்து அந்த நிர்மோகிகள்னு அவங்க சாதுக்கள் கூடாரத்தில் தங்கி இருந்தார். அயோத்தியில் வந்து ராமர் சிலைகளை வைத்தது அபிராமதாஸ் எப்போ அப்படின்னா திக்விஜயநாத் எல்லாம் பேசின பிறகு அவரோட உணர்ச்சி பேச்சால் ஊந்தப்பட்டு 23/12/1949 அன்று வந்து நள்ளிரவு அபிராமதாஸ் வந்து அன்றைய பாபர் மசூதிக்குள் ராமர் சிலைகளை வைத்தார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனுமத்கர்ல இருக்கிற இந்து மத சாமிகள் நிர்மோகிகள் வசித்து வந்த கூடாரத்துல அவர் இருந்தார். அதுக்கு பிறகு அவர் பேர்ல வழக்கு பதிவு செய்தார்கள். வழக்கு பதிவு செய்தது அது என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இந்து மத பற்றாளர்கள், அதாவது ராம ஜென்ம பூமியில ராமர் கோவில் கட்டணுங்கிற ராமர் பிறந்த இடம் அதுதான்னு நம்பிக்கையாளர்கள் மத்தியில இவருக்கு ஒரு பெரிய புகழ் ஏற்பட்டது. இது அபிராமதாஸ் குறித்த ஆவணங்கள் வந்து ரொம்ப தெளிவாக்கப்பட்டிருப்பது வந்து அயோத்தி த டார்க் நைட்ஸ்ங்கிற புத்தகம் 2 பத்திரிகையாளர்கள் எழுதியது. அயோத்தியின் இருண்ட இரவுகள்ங்கிற பத்திரிகை. இந்த ராம ஜென்ம பூமிங்கிற வர்ணனையே 1949 தான் பரவலாக்கப்பட்டது. இப்ப சிலை வைக்கப்பட்டு 32 வருஷங்களுக்கு பிறகு 1981 டிசம்பர் 3ஆம் தேதி இவர் இறந்து போயிடுறாரு. அபிராமதாஸ் இறந்து போறாரு. அவர் உடலை எடுத்து சென்ற சாதுக்கள் வந்து பாபர் மசூதி வழியாக போய் சரையூர் நதிக்கரை அடைந்தார்கள். அவங்க வந்து கடைசியில ராமர் கோவிலை நாங்கள் கட்டியே தீர்வோம்னு அவரோட சிதைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சபதம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அன்னைக்கும் வந்து நிறைய கலவரங்கள், இதெல்லாமே ஆரம்ப கால உயிர் பலிகள். அது நீங்க குறிப்பிட்ட அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அப்புறம் பம்பாய் குண்டு வெடிப்பு சம்பவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே நடந்த உயிர் பலிகள். சரித்திரத்தின் இருண்ட பக்கங்களுக்குள்ள இதெல்லாம் போய் மறைஞ்சிருச்சு. இதுல அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ராமருக்கான கோவில் தாமதமானதுன்னு பிரதமர் சொல்வது தவறு. என்ன காரணம்னா, ஆல்ரெடி வந்து இந்த டிஸ்பியூட்டட் சைட்டை நரசிம்மராவ் காலத்திலேயே மத்திய அரசாங்கம் கையகப்படுத்தி விட்டது. 2014 மோடி அரசாங்கம் வரும்போது இன்றைய ராமர் கோயில் அமைந்துள்ள இடம் மற்றும் அதை சுற்றியுள்ள இடம் மத்திய அரசாங்கத்தோட இடமா இருந்தது. அது வேற யாருக்கும் சொந்தமானது இல்லை. ஏன்னா கரசேவை நடந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனேயே மத்திய அரசாங்கம், அன்றைய நரசிம்மராவ் அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வழிபாட்டு தலங்கள் சட்டம், ஒரே ஒரு டிஸ்பியூட் தான் சுதந்திர இந்தியால, அது வந்து இந்த ராம ஜென்ம பூமி டிஸ்பியூட் தான். இதுக்கு பிறகு எந்த டிஸ்பியூட்டும் யாரும் எழுப்பக்கூடாது. எல்லாமே வந்து பழைய நிலைப்படி தான், அதாவது சுதந்திரத்துக்கு பின்னால் என்ன நிலை இருந்ததோ அந்த நிலைப்படி தான் தொடரும் என்றுதான் அந்த சட்டம் சொல்லுது. இப்ப அதை தாண்டி வந்து நிறைய டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது தவறு, சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் நிலம் எங்க இருந்தது அப்படின்னா மத்திய அரசாங்கம் கையில இருந்தது. அப்போ மத்திய அரசாங்கம் விரும்பினா அங்க கோயில் கட்டியிருக்கலாம்னா கட்ட முடியாது. ஏன்னா 2010 வந்து அலகாபாத் ஹைகோர்ட் அதுல தீர்ப்பு கொடுத்துருச்சு. அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றத்துல கிட்டத்தட்ட 9 வருஷம் வழக்கு நடந்திருக்கு. 9 வருஷம் வழக்கு நடந்து 2019 தான் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்னது. இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போது 2 தரப்புக்கும் பிரிச்சு கொடுத்துருச்சு நிலத்தை. இப்ப அயோத்தி வந்து ராமருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, பாபர் மசூதிக்கு சொந்தமானது. அவங்களுக்கு தனியா நிலம் ஒதுக்கி இருக்கு. அவங்க வந்து கட்டுமான பணிகள் தாமதம், இவங்க கட்டுமானமே முடிக்கல, அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு. அதனால வந்து கட்டுமான பணிகள் நிறைவு பெறாத ஒரு ஆலயத்துக்கு வந்து இன்னைக்கு பிராண பிரதிஷ்டை செய்து முடித்திருக்கிறார்கள். அதுல வந்து சிரிக்கும் ராமர் சிலையை வைத்திருக்கிறார்கள். சிரிக்கும் ராமர் வந்து குழந்தை ராமர், 5 வயது பாலகன். 5 வயது பாலகன் எப்படி வில் அம்பெல்லாம் வச்சிருக்க முடியும்? அது போர்க்கோலம் பூண்ட ராமராலாம் இருக்காரு, எப்படி பாலராமரா இருக்க முடியும்? ஆனா ஒரிஜினல் வழக்கு பாலராமர் பேர்ல தான் தொடர்ந்துருக்கு, குழந்தை ராமர் பேர்ல தான் வழக்கு தொடர்ந்துருக்கு. தீர்ப்பும் குழந்தை ராமர் பேர்ல தான் வந்திருக்கு. நிறுவப்பட்டிருக்கிற சிலை வந்து வில் அம்பு கொண்ட போர்க்கோலம் தரித்த பாலராமர். இப்ப பிரதமர் வந்து நீதித்துறைக்கும் கூட நன்றி சொல்றாரு. ஆனா நீதித்துறை வந்து அங்க ராமர் கோயில் இருந்த அடையாளங்கள் இருக்கு, ராமர் கோயில் இடித்துதான் அங்க மசூதி கட்டப்பட்டதுன்றதெல்லாம் ஏற்றிருக்காங்களா என்ன? அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்துங்க 2 கட்டமா வழக்க பார்த்தது. அதாவது 1528 ஆண்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது. இன்னைக்கு 2024. 1528 பாபர் மசூதி கட்டப்பட்டு அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல இங்க பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெறும்போது இஸ்லாமிய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு 1885 ஒரு கிளர்ச்சி, அதுல நிறைய உயிர் பலிகள். அப்பதான் வந்து 2 தரப்புமே உரிமை கோருது. இந்த டிஸ்பியூட்டட் சர்ச்சைக்குரிய நிலம் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு 2 தரப்பு உரிமை கோரியது. ஆனா பிரச்சனைக்கு எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அதுக்கு பிறகு 1935 மீண்டும் இதே பிரச்சனை வந்தது. பிரச்சனை வரும்போது முஸ்லிம்கள் ஒரு பக்கம் தொழுகையை நடத்திக் கொள்ளலாம், இந்துக்கள் இன்னொரு பக்கம் தொழுகையை நடத்திக் கொள்ளலாம்னு ஒரு தீர்வு, சமரச தீர்வு. அப்பதான் 1949 மசூதிக்குள்ள ராமர் சிலை வைக்கப்பட்டது. ராமர் சிலை வைத்த பிறகு 70 ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்கள் அங்க வந்து தொழுகை நடத்தவே இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி எழுப்புச்சுன்னா, இப்ப அயோத்தியில கோவில் கட்டுறதுன்னு நம்ம முடிவெடுத்தால்
எந்த இடத்துல மூலஸ்தானம் அமைய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியது. பாபர் மசூதியோட குவிமாடம் இருக்கிற இடம் அதுக்கு நேர கீழே தான் வந்து ராமரோட பிறப்பு நடந்தது. எனவே வந்து அங்கதான் வந்து அது அமையணுங்கிறது இந்து தரப்போட வாதமா இருந்தது. அப்போ அது எவ்வளவு ஏரியா அப்படின்னா வெறும் 1500 சதுர கஜம் தான். 1500 சதுர கஜம். அப்புறம் அதை சுற்றி வந்து ஒரு 2.7 ஏக்கர் நிலம். அப்போ எல்லாத்தையுமா சேர்த்து 67 ஏக்கர் நிலத்தை 1993 நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்றைய காங்கிரஸ் அரசு, நரசிம்மராவ் தலைமையிலான அரசு தனி சட்டம் இயற்றி கையகப்படுத்தியது. எனவே அது எல்லாமே மத்திய அரசோட நிலமா மாறிடுச்சு. அதாவது ராமர் விக்கிரகம் சட்டப்படியான நபர், ஜூரிஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்க. ஒரு வழக்கு தொடரணும்னா எல்லாரும் வழக்கு தொடர முடியாது. ராமர் கோயில் கட்டணும், அதுக்கு ராமர் நீங்க வழக்கு தொடர முடியாது, நான் வழக்கு தொடர முடியாது. ராமர் தான் தொடர முடியும். மைனர் சூட், குழந்தை ராமர். மைனரா ஒரு வழக்கு தொடர்றதுக்கு லிமிடேஷன் கிடையாது. குழந்தை ராமர் பெர்பச்சுவல் மைனர், எப்போதுமே அவர் வந்து குழந்தையா இருக்கிறதுனால மைனர். எனவே ஜூரிஸ்டிக் பெர்சன் சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த 2.77 ஏக்கர் நிலம் வந்து ராமருக்கு சொந்தம், அதை வந்து வேற யாரும் உரிமை கோர முடியாது, அதனால அந்த இடத்துல ராமருக்கு கோவில் கட்டலாம். ஆனால் மேலும் ஒரு 5 ஏக்கர் நிலம் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கணும். ஏன்னா 1992ஆம் வருடம் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிராயச்சித்தம் கண்டிச்சிருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தப்புன்னு சொல்லியிருக்கு. உள்ள ராமர் சிலையை வந்து வைத்தது தப்புன்னு சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தயவு செஞ்சு பிரதமர் படிச்சு பார்க்கணும். அபிராமதாஸ் 1949 பாபர் மசூதிக்குள் ஏறி குதித்து ராமர் சிலைகளை வைத்தது தவறு. உச்சநீதிமன்ற தீர்ப்புல அது இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு. அத்வானி பேர்ல வழக்கு நடந்துச்சுங்களே. இதுல மாபெரும் ரத யாத்திரை நடத்தி இந்த பிரச்சனையை அகில இந்திய அளவில் கொண்டு போனது அத்வானிஜி தானே. இல்ல அதான் நான் கேட்க வந்தேன். இப்ப 1990கள்ல ரத யாத்திரை திரு அத்வானி தலைமையில தொடங்குது இல்லையா? அந்த ரத யாத்திரைக்கு பிறகுதான் வந்து 1992ல பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடக்குது. பிரதமர் கூட கரசேவை போனவங்களுக்கு எல்லாம் அதுவும் நன்றி சொல்லியிருக்காரு. அந்த 92 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நடந்த அந்த வெடிகுண்டு சம்பவங்கள், ரயில் எரிப்பு சம்பவங்கள், அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் பம்பாய் தொடர் குண்டு வெடிப்பு சம்பவம். இன்றைய தேதி வரைக்கும் அதுல சம்பந்தப்பட்ட பலரும் வந்து இன்னமும் வந்து கைது செய்யப்படக்கூட இல்லை, பலர் இறந்துட்டாங்க. அதுல வந்து 100க்கும் மேற்பட்டோர் மரணம். அதை தொடர்ந்து வந்து பல்வேறு வன்முறை சம்பவங்கள். கடைசியாக வந்து UPA 1 அரசாங்க காலகட்டத்தில் வந்து தாஜ்மஹால் ஹோட்டல் பம்பாய் குண்டு வெடிப்பு, எல்லாமே இதோட ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த தொடர்ச்சி தான். அப்புறம் கரசேவகர்கள் வந்து பாபர் மசூதி, அந்த அத்வானிஜி ரத யாத்திரை பிரச்சாரம், அதுக்கு பிறகு வந்து பாபர் மசூதியை சுற்றி அணிவகுத்து கரசேவர்கள் போகும்போது நரசிம்மராவ் டாக்டிக்கலா ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. என்னன்னா அவர் வந்து அவங்களை வெளியேற்றவே இல்லை. ஏராளமான ராணுவ படைகள் அங்கு குவிக்கப்பட்டனவே தவிர யாரையும் வெளியேற்றலங்கும் போது அவங்க வந்து அந்த பாபர் மசூதி மேல ஏறும்போது அதை தூண்டி விட்டதுன்னு சொல்லி அத்வானி, உமா பாரதி எல்லார் பேர்லயும் வழக்கு தொடரப்பட்டது. அவங்களாம் அரசியலுக்கு உச்சத்துக்கு திருப்பி போகவே இல்லை. அது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அத்வானி 2009 பிரதமர் வேட்பாளர் இல்லையா? எங்க வெற்றி பெற்றாரு? மீண்டும் UPA 2 அரசாங்கம்லாம் வந்துச்சு. ஆமா. உமா பாரதி யோகிக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்தி, முதல்வர். இன்னைக்கு எங்க இருக்காங்க? யோகிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் வந்து உமா பாரதிக்கு அளிக்கப்பட்டதா? பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் வந்து அத்வானி அவர்களுக்கு அளிக்கப்பட்டதா? அதாவது ராமர் கோயில் விவகாரத்துல சம்பந்தப்பட்ட அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடைய பலருமே வந்து அரசியல்ல சர்க்கிள்களைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். அது போல எல்லாருடைய நோக்கமும் ஒன்னாதானே இருந்துச்சு. இல்ல அதாவதுங்க, சுதந்திர இந்தியால ஒரு டிஸ்பியூட், இந்த சுதந்திர இந்தியாவில் உள்ள டிஸ்பியூட்டோட தொடக்கம் 1800. அதுக்கும் சுதந்திரத்துக்குலாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. பாபர் மசூதி கட்டப்பட்டது 1500, அதுவும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. பாபர் மசூதியை பாபர் கட்டல, அவரோட தளபதிகளில் ஒருவரான மீர்பாகி தான் கட்டுறாரு. அதுலயே வந்து 2 பிரிவு, ஒருவர் வந்து சன்னி பிரிவு, இன்னொருத்தர் வந்து ஷியா பிரிவு. அந்த 2 பிரிவும் கோர்ட்டுக்கு போச்சு. நாங்க தான் மசூதியை கட்டணுங்கிறதுனால முஸ்லிம்கள்ல எங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போச்சு. இது எல்லாத்தையும் ஆராய்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதை எல்லா தரப்பும் ஏத்துக்கிடுச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலைன்னா இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. இதுல தனிப்பட்ட முறையில வந்து யாருக்கும் வந்து வெற்றி கொண்டாடுவதற்கான உரிமை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அரசியல் ரீதியாக இதை நீங்க பயன்படுத்த முயற்சித்தீர்கள் என்றால், அந்த அரசியல் ரீதியாக இதற்கு முன்பு பயன்படுத்தியவர்கள் வெற்றி அடைந்தார்களாங்கிறது தான் என்னோட கேள்வி.
ஓ. ராமர் கோயிலையும் அத்வானியும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியுமா? தென்னகத்துல விந்தியத்துக்கு தெற்க அவர் தான் நினைவுக்கு வருவாரு. கண்டிப்பா விந்திய மலைக்கு தென்புறமே நான் சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டையே விட்டுருங்க, இங்க சித்தாந்தம் வேற. விந்திய மலைக்கு தென்புறமே இப்படியான ஒரு பிரச்சனை வந்து வட இந்தியாவில் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டது எப்போது? செங்கல் ஊர்வலம், அப்புறம் வந்து பம்பாய் திரைப்படம், அதுக்கு பிறகு அத்வானியோட யாத்திரை, இதெல்லாம் வைத்து தான். ஆனா இதுல எல்லாமே சம்பந்தப்பட்ட அத்வானி அவர்களோ அல்லது வந்து முரளி மனோகர் ஜோஷி அவர்களோ அல்லது வந்து உமாபாரதி அவர்களோ அரசியலில் எந்த உயரத்து வரைக்கும் போக முடிந்தது அவர்களால்? இன்றைக்கு இந்த திறப்புலான்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா தாங்க இருக்கு. ஒரு கோவில்னா அது வந்து தமிழ்நாடாக இருந்தா அது குடமுழுக்குன்னு சொல்லலாம், பிராண பிரதிஷ்டைன்னு வட இந்தியாவில் சொல்றாங்களே தவிர, முதல்ல இருந்த நிகழ்ச்சிப்படி வந்து ராமர் சிலையை எடுத்து வருகிற பொறுப்பு வந்து பிரதமர்ல இருந்தது. அதை ஏன் சங்கராச்சாரியர்கள் எதிர்த்தார்கள்? ஏன் சங்கராச்சாரியர்கள் இன்னைக்கு வரல? ஏன்னா முழுமை பெறாத கோவில்னு சொல்லி தானே அவங்க வர மறுக்கிறாங்க. அப்புறம் வந்து ராமர் சிலைக்கு இன்னைக்கு என்ன நடந்தது? ராமர் சிலையை வியாழக்கிழமையே நிறுவியாச்சு, கண்களை திறந்து வைக்கிற நிகழ்ச்சி, அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல நீங்க அதை பார்க்கலாம், சிலைக்கு கண் திறத்தல்னு சொல்லுவாங்க. ராமர் சிலையை கண்களை சுற்றி கட்டப்பட்டிருந்த மஞ்சள் நிற துணியை வந்து அவிழ்க்கிற நிகழ்ச்சி தானே நடந்தது. இது எப்படி பிரதிஷ்டை ஆகுங்கிறது என்னோட கேள்வி. பிரதிஷ்டைனா நிறுவுதல் இல்லையா? அப்போ வெறுமே ஒரு அரசியல் தானே. இதை வந்து நாடு முழுவதும் ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒளிபரப்புகின்றன. இன்னும் நீங்க சோசியல் மீடியால இதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்பவுமே வந்து அந்த ராமர் கண் திறந்த பிறகு உண்ட அந்த சிலை, அந்த முகப்பு வடிவத்தை சோசியல் மீடியால பலரும் பகிர்ந்ததை வந்து நான் பார்த்தேன். ஆனால் அவரு பாலராமரா தெரிகிறாரா, குழந்தையா தெரிகிறாரா? அது குழந்தை உருவம் தானே. அது குழந்தைக்குரிய அந்த குறும்பும் இன்னசென்ஸும் மிஸ்ஸிங்க. நான் நிறைய குழந்தை வடிவில் இருக்கிற தெய்வ உருவங்களை பார்த்திருக்கிறேன். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, வெண்ணெய் திருடுகிற கண்ணன் நீங்க நிறைய படம் பார்ப்பீங்க கேலண்டர்கள். அந்த குழந்தை முகத்துல வந்து ஒரு இன்னசென்ஸ் தெரியுங்கள, குழந்தை தன்மை, அது இதுல இல்லைங்களே. ஏன்னா நான் எதுக்காக இதை கேட்கறேன்னா, பாலராமர் வந்து ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன், அவர் வந்து சட்டப்படியான ஒரு நபர். அதனாலதான் அந்த வழக்கு நடத்தி இவ்வளவு தீர்ப்பு வரைக்கும் வந்துச்சு. அப்ப அந்த குழந்தை ராமர் சிலையும் வந்து அந்த இன்னசென்ஸை பிரதிபலிக்கணுமே. ஆனா வில் அம்போட போர்க்கோலமாலாம் தெரியுது. 5 வயது குழந்தை வந்து எப்படி போர்க்கோலம் பூண்ட ராமரா இருக்க முடியும்? என் மனதில் தோன்றிய கேள்விங்க. நான் வந்து நான் பிலீவர் கிடையாதுங்க, ஐ எம் எ பிலீவர். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா என் மனதில் எழுந்த கேள்விகள் இதெல்லாம். குழந்தை இயேசு படம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேன். இன்னசென்ஸ் இருக்குமே. குழந்தை எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. குழந்தை கிருஷ்ணர் படம் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த வெண்ணெய் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்களே, அப்போ இருக்கிற அந்த குழந்தை காலை வச்சு இதெல்லாம் போடுவாங்க, தரையில கோலங்கள்லாம் போடுவாங்க, அதுவாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை வடிவில் வந்து ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வந்து பிற்காலத்துல செய்கிற பல்வேறு நிகழ்வுகள். ராமர் வந்து சத்தியயுகத்துல எல்லாம் பிறக்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான அந்த சிலையில இல்லையேன்னு நான் நினைச்சேன். குழந்தை ராமர் இருக்கிறது சிலையை தாண்டி அது ஒரு புனித தலமா அதானே பாக்குறாங்க. அதாவது வியாபார டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்குன்னு வேணா நீங்க சொல்லலாம். நாங்க பார்த்த சிலை வந்து 75 வருஷம், கிட்டத்தட்ட 75 வருஷம் ஓல்டுங்க. இப்ப அதை வச்சிருக்காங்க, ரொம்ப சின்னதுதான் அது. அதுவும் இந்த மாதிரி போர்க்கோலம் பூண்ட ராமர் தான். ராம் லல்லான்னு அதை சொன்னாலும் அதுவும் குழந்தை ராமர் சிலை இல்ல. மேல வந்து ஸ்ரீரங்கநாதர் இது இருக்கு. ஸ்ரீரங்கநாதர் மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் வந்து போனதுனால, அது போக ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர் என்பவர் யதுகுலத்தின் குலதெய்வம். அதாவது ராமர் பிறந்த யதுகுலத்தின் குலதெய்வம் ரங்கநாதர். அதனால ஸ்ரீரங்கநாதருக்கும் இந்த இதுல ஒரு இடம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ராமர் கோயிலின் இந்த மூலஸ்தானத்துல ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்ரீரங்கநாதர் விஷ்ணுவோட அவதாரம். திருப்பதியில நீங்க போய் பாத்தீங்கன்னாலும், இல்ல பல விஷ்ணு ஸ்தலங்களை பாத்தீங்கன்னாலும் துலுக்கநாச்சியார் சன்னதி இருக்கும். அதாவது ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து மனம் முடிப்பார் அவரு, அதுக்காக போர் புரிவார். அதாவது எல்லா மதங்களும் ஒன்றுன்னு காட்டுறதுக்காகவே அந்த துலுக்கநாச்சியார் சன்னதி இருக்கும். நீ திருப்பதி போனீங்கன்னா இப்பவும் இருக்கு. எம்ஜிஆரே வந்து நான் ஏன் பிறந்தேன் அதை எழுதியிருப்பாரு. அதாவது அவர் பால நடிகரா இருக்கும்போது திருப்பதியில் நாடகம் போட போறாங்க.
திருப்பதியில் நாடகம் போட போகும்போது வந்து நாடகத்துல கடவுள் வேஷம் போட்டவங்களை பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து எழுந்திருச்சு நின்று கும்பிடுவாங்க. பெரிய உணர்ச்சி பெருக்கு சாமி வந்து ஆடுற மாதிரி எல்லாம் வரும். அவரு நிறைய ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப 2 பெண்கள் வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் பின்னாடி எம்ஜிஆர் அதை விசாரிக்கும் போது நாடகம் முதலாளியே ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி சாமி வேஷம் போட்டுட்டு நடிகர்கள் வரும்போது நீங்க எந்திரிச்சு நின்று சாமி வந்த மாதிரி நீங்க இது கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு 8 அணா கூலி, ஒரு டிக்கெட்டு ஃப்ரீ என்று ஏற்பாடு செய்வது இது வழக்கமாக இருந்திருக்கிறது. எனக்கு அப்ப தெரியாது. எம்ஜிஆர் எழுதுறாரு, எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கு பிறகு பார்த்தா ஏன் இந்த 2 பெண்கள் சண்டை போட்டாங்கன்னா, ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் வீதம் 2 பேரை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால 8 அணா கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டாங்க. இப்படியாகத்தான் எங்கள் திருப்பதி பயணம் துவங்கியது. அப்புறம் அங்க நாங்க திருப்பதிக்கு போறோம். திருப்பதிக்கு போகும்போது பார்த்தா அங்க துலுக்க நாச்சியார்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்ணை மணமுடிப்பதற்காக போர்க்கோலம் பூண்ட இடம் என்று சொன்னார்கள். அப்போ அவர் எழுதுறாரு, அவர் 10 வயசு இருக்கும் இல்ல 12 வயசு இருக்கும். பிற்காலத்துல அவர் ஆனந்த உடல்ல எழுதின தொடருங்க இது 1965களுக்கு பிறகு. அப்போ அவர் என் மனதில் எழுந்த கேள்வி எது என்றால், இப்படி இந்து முஸ்லிம் திருமணத்திற்கு விஷ்ணு பகவானே சம்மதித்திருக்கும் போது அப்படியான ஒரு திருமணத்தை இன்றைய இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டிருந்தார். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ரங்கநாதருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்ததா அர்த்தம். இப்ப இந்த ராமர் கோயில் அந்த பிரதிஷ்டை இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வை அந்த தீர்ப்பு வந்த போதே இஸ்லாமிய இயக்கங்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. RSSின் முக்கியமான கொள்கையில் ஒன்று அங்க வந்து ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது. அது இப்ப நிறைவேறி இருக்கு. இஸ்லாமிய இயக்கங்களும் வந்து அவங்க பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கல, பொதுமக்கள் சார்பில் வந்து அதை வரவேற்கிறாங்க. ஆனா பிரதமர் வந்து இது ஒரு புதிய கால சக்கரத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க எல்லாமே தவறு. எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1800களே இந்த சர்ச்சை வந்துருச்சு. RSSக்கும் முன்பே. பாபர் மசூதி 1500ங்க. அதுக்கு அடுத்த ஒரு 300 வருடம் கழித்தே வந்து இல்ல இது வந்து இங்க ஒரு இந்து கோவில் இருந்தது, அது ராமர் கோவில், ராமர் பிறந்த இடம் என்கிற டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது. தீர்வு எட்டப்படவில்லை. தீர்வு எட்டப்படவில்லைங்கும் போது யோகி ஆதித்யநாதோட பாட்டனார் வந்து RSS சார்பாக அந்த போராட்டத்தை கையில் எடுக்கல. அவர் இந்து மகா சபை சார்பாகத்தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தாரு. இந்து மகா சபையின் தீவிர உறுப்பினர் அவரு, பிரபல தலைவர்களில் ஒருவர். அதுவும் RSS சார்புள்ள இயக்கம் தானே. RSSங்கிறது ராஷ்டிரிய சுயம் சேவக், அதோட கொள்கைகள் வழிபாடு எல்லாமே வேறங்க. இந்து மகா சபையில நீங்க உறுப்பினர் ஆகணும், RSSல உறுப்பினர் ஆக வேண்டாம். நீங்க ஷாக்கா அட்டன் பண்ணீங்கனாலே நீங்க RSS தான். பெரிய வேறுபாடு இருக்கு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பொதுமைப்படுத்த வேண்டாம். ஓகே ஓகே. அப்போ RSSின் கொள்கைகளில் ஒன்று இல்ல, 1800களில் இருந்து வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கைகளில் ஒன்றுன்னு தான் நீங்க அதை எடுத்துக்கிடணும். இல்ல அது ஒரு அரசியல் முழக்கம் RSS எடுத்தாங்களா? அப்ப முதல்ல இருந்தே அரசியல் முழக்கமா தானே இருந்தது. 49ல வந்து சிலை உள்ள வைக்கப்பட்டதுல இருந்தே அது அரசியல் முழக்கம் தான். அதுக்கு முன்னாடியே அரசியல் முழக்கம் தான். 1967ல வந்து யோகி ஆதித்யநாத்தின் அவர்களின் பாட்டனார் வந்து MP ஆகும் போதும் அது அரசியல் முழக்கம் தான். இப்பவும் அது அரசியல் முழக்கம் தான். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியா அரசியல் நிகழ்ச்சி தான். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு சம்பவங்கள், அங்க பாபர் மசூதி இடிப்பு சம்பவம், அதற்கு பிறகு இப்ப ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது. இதோடு இந்த சர்ச்சை முடிவுக்கு வரணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இல்லையா? அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அது முடிவுக்கு வந்துருச்சுங்க. அவங்கதான் எல்லா தரப்பும் இதை ஏத்துக்கிடுச்சு. ஒரு சிலருக்கு மன வருத்தம், இப்படி பிரிச்சு கொடுத்துருக்க கூடாதுன்னு. ஆனாலும் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு வேற வழி இல்லை. அவங்களும் வந்து மசூதி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே பல சிறப்புகளை வந்து அவங்களும் செய்யறாங்க. அயோத்தி வாழ் மக்களுக்கு என்ன இதுல மகிழ்ச்சின்னா, மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் அங்க பெருகுது. இன்னைக்கே அங்க ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆக ஒரு பெரிய ஒரு நகரத்தின் வளர்ச்சியா மாறுது. உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பெரிய ஆல் இண்டியா டூரிஸ்ட் கேபிட்டலா அயோத்தி மாறிடுச்சு. சோ மக்களுக்கும் மகிழ்ச்சி தான். நீங்க கோவிலை சுற்றி எங்கெல்லாம் வியாபாரம் செழிப்பா இருக்கோ அந்த கோயில் தான் பிரபலமா இருக்கு. அதை கவனிச்சிருக்கீங்களா? மிகச்சிறந்த பழமையான கோயில், 1800 வருஷம் பழமையான கோயில் கேட்பாரின்றி கிடக்கும். ஒரு கால பூஜை கூட வழி இருக்காது. ஏன்னா சுத்தி எந்த வியாபாரமும் இருக்காது. நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, இல்ல எந்த மத வழிபாடு தலங்களுக்கு வேணாலும் போங்க, எங்கு வந்து வியாபாரம் செழிப்பா இருக்கோ அங்கதான். ஏன்னா ஜனம் வந்தா தானே, மக்கள் வந்தாக்க தானே வியாபாரம் செழிப்பா இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் பிரபலமும் கிடைக்கும்.
ஆனால் பழமையான கோயில்கள் பாத்தீங்கன்னா அது எந்த 1700 இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். ரெண்டுமே சோழா டைனஸ்டி கோயில் தான். ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததுதான். ஆனா அந்த பெரிய கோயிலுக்கு இருக்கிற அந்த சக்தி வந்து இதுக்கு கிடையாது. காரணம் அந்த டூரிசம் நேச்சர் தான். அயோத்திக்கு அந்த 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 நன்மை கிடைக்கும். அயோத்தி வழக்கு வந்துங்க ஒரு அசையா சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு தாங்க. முதல்ல இருந்து அது அசையா சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு தான். ஆதாரத்தின் அடிப்படையில மட்டும்தான் கோர்ட் அதை அணுகுச்சு முதல்ல இருந்தே. அது ஃபைசாபாத் கோர்ட் லோக்கல் கோர்ட்டை தாண்டி அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல முடிவான விஷயம். இன்னைக்கு திறந்து வைக்கும்போது ஏதோ அது நேற்று மோடி அவர்களே முடித்து வைத்தது மாதிரியோ இல்ல வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் தீர்வு காணப்பட்டது மாதிரியோ தயவு செஞ்சு யாருமே நினைக்க வேண்டாம். நீதிமன்றம் கண்ட தீர்வு எப்படி பலகட்ட மேல்முறையீடுகளுக்கு பிறகு கண்ட தீர்வு. வழக்கு போட்ட ஒரிஜினல் வாதிகள்ல எத்தனையோ பேர் இறந்து போயிருப்பாங்க. எல்லாருமே அந்த வாதிகளுக்கு பின் வாரிசுகள் நடத்தின வழக்கு தான் அது. ஆக ஆதாரத்தின் அடிப்படையில் அணுகும் போது நம்பிக்கையின் அடிப்படையில் கோர்ட் அணுக முடியாது இல்லையா எப்பவுமே. அப்போ பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்தின் வெளிப்புறத்தில் இந்து கோயில் இருந்ததா இல்லையா இந்த கேள்வியைத்தான் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் எழுப்பியது. 1857 மதில் சுவர் எழுப்பப்பட்ட பிறகும் அங்க வந்து இந்துக்கள் வழிபட்டார்கள். அது போக ஆர்கியாலஜிக்கல் சர்வே எடுக்கும் போது ஒரு இந்து கோயில் இருந்ததுக்கான அடையாளம் இருக்காது. ராமர் கோயிலான்னு தெரியாது, இந்து கோயில் அடையாளம் இருக்கு. கடைசியா 1949 சுதந்திரத்துக்கு 2 வருஷம் கழிச்சு 1949 டிசம்பர் 16 வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தியிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் இருக்கு. டிசம்பர் 22, 23 தேதிகளை தான் சிலைகள் வந்து உள்ள போயிருக்கு. எனவே முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமையை தான் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் வந்து சிஆர்பிசி 145 போட்டு அந்த மசூதிக்குள் வைக்கப்பட்ட சிலைகளை வழிபடுவதற்கு ஒரு அனுமதி வழங்கப்பட்டது. அதெல்லாம் ராஜீவ்காந்தி காலத்துல இல்ல, 84ல. அங்க சில விலங்குகளின் எலும்புகள்லாம் கண்டெடுக்கப்பட்டது இல்ல. அது இருக்கலாங்க. அது ஏற்கனவே ரொம்ப உயரமான ஒரு பகுதி தாங்க, ஒரு குன்று பகுதி மாதிரி தான் இருக்கும். அங்க ஒரு கோயில்லாம் இருந்திருக்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்கு. உலகத்துல பல இடங்கள்ல அரச மதங்கள் வந்து வளர்ச்சி வரும்போது அங்கு ஏற்கனவே இருந்த மதங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு புதிய வழிபாட்டு தலங்கள் நிறுவப்பட்டதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்குல்ல. ஐரோப்பிய நாடுகளா இருந்தாலும் சரி, இங்கேயே நீங்க எடுத்துங்க, சமண வழிபாட்டு தலங்கள் வந்து இடிக்கப்பட்டு சைவ வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டதுக்கு ஏராளமான சான்று இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வைணவ தலங்கள் அப்படி எழுப்பப்பட்டதுக்கு சான்று இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரிஜினலா வந்து ஜெயின் சமணர்கள், தமிழ் சமணர்கள் வந்து ஐங்குறுங்காப்பியங்கள் 5 ஐம்பெருங்காப்பியங்கள் 3 எல்லாமே சமணர்கள் தந்ததுல. இப்போ வந்து திருக்குறள் சமண முனிவருங்கிற வாதம் இருக்குங்க. ஆனா நம்ம அது அதிகாரப்பூர்வமா நம்ம அதை ஒத்துக்கல. ஏன்னா அது குறளின் பல அம்சங்களை வைத்து அப்படியான வாதம் வருது. ஆனால் இதெல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். நீங்க இப்பவுமே ஒரு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி இருக்குங்க. நான் என்னோட சமண நூலுக்காக அங்க பல முறை டிராவல் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு பூரா சமண சான்றுகள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த நூல் வெளி வந்துருச்சு. ஒரு காக்கை சரிநிலை இலக்கிய இதழில் தொடரா எழுதுனது. அங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அரிட்டாப்பட்டி அதுக்கு மேல மலைக்குன்றுல உள்ள சமண படுகைகள்லாம் இருக்கும். அப்படியே சில இடங்கள்ல படுகைகளை உடைத்து வந்து உள்ளூர் கோயில்கள் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே தெரியுங்க. உள்ளூர் கோயிலே வந்து ஒரு 800 வருஷம் பழமையானது. இனி அதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாதுல்ல. ஆனா நம்ம வந்து மாத்தணுங்கிற முயற்சியில ஈடுபட்டோம். ராமர் கோயில் கட்டும் போது கடைசியில இப்ப 2 வருது. அங்க ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு ஈடாக இன்னொரு மசூதி வருது. ராமர் கோயில் அல்லது ஒரு இந்து கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டதுக்கு ஈடாக இன்னொரு இந்து கோயில் வருது. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதுல வந்து அரசியல் மயமாக்குறாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. இதுல இல்ல, இதை வந்து ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அடையாளமா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மத நல்லிணக்கம் தான் ஏற்கனவே அங்க இருக்குங்க. அதாவது 2 தரப்புமே வழிபட்டு இருந்ததே மத நல்லிணக்கம் தானே. ஒரே இடத்துல 2 தரப்பு வழிபடுது. சரி, எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு அப்பவுமே மத நல்லிணக்கம் இருந்திருக்குல்ல. மத நல்லிணக்கத்தை கெடுத்தது யாருன்னு கேளுங்க. கெடுத்தது அரசியல், ஓட்டு வங்கி அரசியல். மீண்டும் அதை கொலைத்து விட கூடாதுங்கிறது நமது விருப்பம். அப்படிதான் நம்ம இங்க பார்க்கணும். அதான் இதோட இது முடிவுக்கு வரணும்னு அந்த எதிர்பார்ப்பு தானே இருக்கு. முடிவுக்கு வந்துருச்சுங்க. அரசியல் 2019 முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த கோவில் கட்டுறத வந்து இவ்வளவு தூரம் ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றாம ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக மட்டும் வைத்திருந்து
சங்கராச்சாரியர்களையோ அல்லது மத தலைவர்களையோ மட்டும் வைத்து இதை நடத்தி இருந்தாலே போதுமானது. இதுல பிரதமர் உட்பட மற்றவர்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டுங்கிறது கேள்விக்குரிய விஷயம். இதுக்கு எதுக்கு இப்ப தமிழ்நாட்டுல 1 கோடி பேருக்கு இந்த அழைப்பிதழை பிரிண்ட் பண்ணி அச்சதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் மாதிரியானவர்கள் லைவ் ஷோ நடத்தி அதுல ஒரு ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி வைத்து அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியா மாத்துறாங்க. இப்ப இதை ஏன் அரசியல் நிகழ்ச்சியா மாத்தணும்? மீண்டும் எதற்காக மத நல்லிணக்கத்தை கெடுக்கணுங்கிறதா என்னோட கேள்வி. இன்னும் அரசு விடுமுறை விடணும்லாம் அரசு பல மாநிலங்கள்ல அரசு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அதாவதுங்க, எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்த ஒரு விஷயங்க இது. 2019 கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷம் கழிச்சு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் சாயம் பூசும்போது எவ்வளவு வருடங்களாக நிலை வந்த ஒரு பகை உணர்வு மறைந்து அயோத்தியில இருக்கிற அயோத்தி வாழ் மக்கள் ஒருவருக்கொருவர் சகோதர மனப்பான்மையோடு பழகி வாழும்போது மீண்டும் எதற்காக இது அரசியல் மயமாக்குகிறீர்கள்? இந்த பொது கேள்விக்கு விடை இது வரைக்கும் வரல. நான் கேட்கறது இன்னும் அடுத்தடுத்து கிருஷ்ண ஜென்மபூமி, இப்ப காசி, மதுரா அப்படின்னு வேறு வேறு விஷயங்கள் இருக்கே, அதுவும் நீதிமன்றங்கள் இருக்கு. சட்ட விரோதங்க. ஏன்னா இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போதே மத்திய அரசாங்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு நிலத்தை கையகப்படுத்தும் போதே சட்டம் போட்டாச்சு. என்ன சட்டம்னா, இனிமேல் இந்தியால சர்ச்சைக்குரிய இடமே கிடையாது, ஒரே ஒரு சர்ச்சைக்குரிய இடம் தான், அது இந்த பாபர் மசூதி. அது கோர்ட் முடிவுக்கு விட்டாச்சு, வேறு சர்ச்சைக்குரிய இடமே கிடையாதுங்கிற சட்டம் போட்டு தான் நிலத்தையே கையகப்படுத்தினாங்க. அப்போ புதிய சர்ச்சைகளை கிளப்புறது தவறு. ஆனால் புதிய சர்ச்சைகள் கிளப்பப்படுகின்றன. அதுக்கும் காரணம் பாரதிய ஜனதாவின் மத அரசியல். அரசியல்வாதி அடுத்த வெற்றியை பற்றி தானே கவலைப்படுவான். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற அரசியல்வாதியை பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? அப்போ பிரதமருக்கு என்ன வேணும்? அடுத்த வெற்றி, இன்னொரு முறை ஹேட்ரிக் பிரதமரா மாறணும். அதுக்காக அவர் எது வேணாலும் செய்யறாரு. நம்ம தொடர்ந்து அதை பார்க்கிறோம். அப்போ யார் கையில இது இருக்கு? அப்ப இந்தியா கூட்டணி ஒற்றுமைப்பட்டு அவங்க 400 இடங்கள்ல பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தி தங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை எல்லாம் மறைந்து பல தியாகங்களை செய்து மாநில அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேசிய அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய ஜனதாவை தோற்கடித்தால் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வரவே வராது. யோசிச்சு பாருங்க. நன்றி சார். நன்றி சார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. minambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.